நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடு கட்டி ஒரு 200-300 பேர் இருக்காங்க. லேஅவுட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பொதுவாக வீடு வரதுக்காக போடுவாங்க. நம்ம லேஅவுட் எடுத்திங்கன்னா வீடு வந்த பிறகு தான் நம்ம லேஅவுட்டே போட்டிருக்கோம். தாம்பரம் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டாக எங்கேயுமே கிடையாது. நீங்கள் தாம்பரம் போனாலும் சரி, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஸ்ரீராம் கேட்வே, மகேந்திரவேல் சிட்டி, ஒரகடம், மெப்ஸு, சிறுசேரி, ஆல் த எம்ப்ளாய்மெண்ட் கார்டாக இருக்குது. இந்த லொக்கேஷன் ஒரு சென்ட்ரு ஆக்சஸாக இருக்கும். இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வீடுகள் வந்துடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஷார்ட் பீரியடில் புக் ஆகிடும். உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிக்கப் ட்ராப் ஃப்ரீ. வணக்கம் நேயர்களே, சென்னையில தாம்பரம் ஏரியாவில் அப்ரோட் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் பிரைம் லொகேஷன்ல வீடுகளுக்கு மத்தியில புதிய மனைப்பிரிவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மனைப்பிரிவின் எக்ஸாக்ட் லொகேஷன் மற்றும் முழு விவரங்களை தர அடுத்ததாக இங்கே இணைகிறார் அந்த நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு தியாகு அவர்கள். வணக்கம் மக்களே, நாம் நிற்கிற இப்போ தாம்பரம் ஜங்ஷனில் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட் சொல்லலாம், ஒரு 5 to 10 மினிட்ஸில் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு 5-6 கிலோமீட்டர் லொக்கேஷனில் ப்ராஜெக்ட்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ஒரு ப்ரைம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் இப்போ நிற்கிறது பெருங்களத்தூர் ஜங்ஷனு. இந்த பெருங்களத்தூர் பிரிட்ஜிலேருந்து அப்படியே ஆப்போசிட் வழியாக போனீங்கன்னா நம்ம சைட்டுக்கு கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டரில் நம்ம சைட்டை ரீச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி 2 பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்கிற சைட்டு தான் நம்மளோட சைட்டு. பெருங்களத்தூர் ஜங்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, இந்த பக்கம் எடுத்துன்னா அப்படியே சோழிங்கநல்லூர் டு சிறுசேரி கணக்குடைய ஈஸ்ட் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸு, அந்த பக்கம் இருக்குது ஸ்ரீராம் கேட்வே அண்ட் ஸ்ரீராம் ஐடி பார்க் கம்பெனிஸு. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட்டுமே லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நாம் நிற்கிறது வண்டலூர் ஜங்ஷன், வண்டலூர் பிரிட்ஜு. நம்ம அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் போனால் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, அப்படியே நேர் ஆப்போசிட் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் போனால் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல். இந்த ஹைவே 6-வே ட்ராக் ரோடு மேலேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டரில் நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. நம்மளோட சைட் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம நிற்கிறது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது. நிறைய பேர் சிட்டிக்கு இல்லை மகேந்திரவேல் சிட்டி வேலைக்கு போகிறவங்க ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம சிட்டிக்கு போகிறதா இருந்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஈஸி ஆக்சஸ் இருக்கிற சைட்டு தான் நம்மளோட JJS ஸ்ரீவார நிலையம் சைட்டு. நாம் நிற்கிறது சென்னையோட ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, தாம்பரமில் அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நம்மளோட சைட்டுமே லொக்கேட்டாக இருக்குது. நம்ம சைட்டில் கண்டிப்பாக இடம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு கோயம்பேடு மாதிரி பெரிய லெவலில் டபுள் அமௌண்ட் ட்ரிபிள் அமௌண்ட் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரெண்டல் வேல்யூ கண்டிப்பாக டபுள் அமௌண்ட் போகிறதுக்கு மிக அதிகம். கிட்டத்தட்ட ரெண்டல் நம்ம லொக்கேஷனில் கட்டி வீடு கட்டி விடுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் ரெண்டு அஷூடாக போகும். அந்த மாதிரி ஒரு ப்ரைம் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு. நாம் நிற்கிறது தாம்பரம்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ஹைவே. இந்த ஹைவே வழியாகவும் நம்ம சைட்டுக்கு போயிடலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகும். தாம்பரம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். நாம் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் போனால் நம்ம சைட்டு ரீச் ஆகிடலாம். 2 பக்கமும் ஹைவேஸ் கனெக்டிவிட்டி வரல ஒரு இன்டர்மீடியட் சைட்டு தான் நம்மளோட சைட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. நம்மளோட சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா JJS ஸ்ரீவார நிலையம் ஃபேஸ் 3. ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிச்சு, ஃபேஸ் 2 முடிச்சு, கிட்டத்தட்ட ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி உள்ளே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் செக்யூர்டு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துலேருந்து அப்படியே பேக் சைடு அந்த இடத்துல நம்ம சைட் ஃபேஸ் 3 லான்ச் பண்ணுறோம். இப்போது நம்ம ப்ரீ புக்கிங்காக தான் இந்த வீடியோஸ் எடுக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஒரு DTCP அண்டு ரெரா அப்ரூவ்டு. இந்த ப்ராஜெக்டில் ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆல் த வேரியன்ட் இருக்குது. இதிலே 2 செக்மெண்ட்டாக போட்டிருக்கோம். 800 to 1200 ஒரு செக்மெண்ட்டு, 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு செக்மெண்ட் வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக போட்டிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு, 24 ரோடு, காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, அவென்யூ ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்து வீடு கட்டுற எல்லாமே கொடுத்துட்டோம். EB லைன் முதற்கொண்டு எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே பிளாட் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் ஆல் த வேரியன்ட் இருக்குது. ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈவன் கார்னர் பிளாட்ஸ் முதற்கொண்டு எல்லா பிளாட்டுமே தற்போதைக்கு அவைலபிள் இருக்குது.
நான் முன்னாடியே சொல்ல மாதிரி நம்ம தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக நம்ம சைட்டுக்கு வரலாம். வண்டலூர் இருந்து படப்பை ரோடு இருக்கு இல்லையா, ஒரகடம் ரோடு, ரூபி வழியாகவும் வரலாம். 2 பக்கமும் ஹைவேஸ் இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் கேட்டட் கம்யூனிட்டி சைட் தான் நம்ம ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம். நம்ம ப்ராஜெக்டில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5274 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அப்ராக்சிமேட் சொல்லணும்னா நம்மக்கிட்ட பிளாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42 லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து அப் டு ஆல் த பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ப்ராஜெக்டில் ஒரு பிளாட்டை புக் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 8 லட்சம் முன்பணம் இருந்தாவே போதும். பேலன்ஸ் ஃபுல்லாகவே டிடிசிபி ரெரா அப்படின்றதால 90% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ப்ராஜெக்டில் ஒரு டோக்கன் பண்ணுறதுக்கு 25,000 ஸ்பாட் புக்கிங் பேமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாட் மட்டும் கொடுக்கல மக்களே, நம்ம ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையத்தில் தனி வீடு பின்னாடி தெரிகிற மாதிரி ஒரு 3 பெட்ரூம் தனி வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் ஒரு 75 80 லட்ச ரூபா பட்ஜெட் வரும். நல்ல நமக்கு 2 பெட்ரூம் தான் வேணும் அப்படின்னா ஒரு 60 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 800-850 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 2 பெட்ரூம் வீடு நம்ம கட்டியே கொடுத்துட்றோம். ஒரு 6 மாதம் டைம் இருந்தாவே போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8 லட்சம் முன்பணம் இருந்தால் லேண்டோ வீடோ இந்த இடத்த சொந்தமாக்க முடியும். அதே மாதிரி தாம்பரம் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டாக எங்கேயுமே கிடையாது. நீங்கள் தாம்பரம் போனாலும் சரி, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஸ்ரீராம் கேட்வே, மகேந்திரவேல் சிட்டி, ஒரகடம், மெப்ஸு, சிறுசேரி, ஸோ ஆல் த எம்ப்ளாய்மெண்ட் கார்டாக இருக்குது. இந்த லொக்கேஷன் ஒரு சென்ட்ரு ஆக்சஸாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 10-15 மினிட்ஸில் எல்லா லொக்கேஷனில் ரீச் பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் சிறுசேரியை இங்கேருந்து ஒரு 1/2 hour ரீச் பண்ணிக்க முடியும். ஒரகடமாக இருக்கட்டும், சுங்காசத்திரம், மகேந்திரவேல் சிட்டி, அம்பத்தூர் எல்லாமே ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸில் ரீச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் எம்ப்ளாய்மெண்ட் காரிடார் தான் நம்ம ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட கம்ப்ளீட் சைட்டு. நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடு கட்டி ஒரு 200-300 பேர் இருக்காங்க. லே அவுட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பொதுவாக வீடு வரதுக்காக போடுவாங்க. நம்ம லே அவுட் எடுத்திங்கன்னா வீடு வந்த பிறகு தான் நம்ம லே அவுட்டே போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வீடுகள் வந்துடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஷார்ட் பீரியடில் புக் ஆகிடும். உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிக்கப் ட்ராப் ஃப்ரீ.